மகாராஜா வெளி உடனே
மழை சுத்தினாரு பாரு. அந்த சுத்தத்தை பார்த்துட்டு ஓடினான் பாரு. அப்படியே மணி செடிக்கு செத்துனான்னு போய் சொல்லிப்போ. சத்தியமா புரிஞ்சு வருப்போ. அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி எங்கடாண்ணா? எங்க போய் வந்த? எங்க போய் வந்த? எங்கடா போனா? ஜனக்கு சூத்து மாதிரி இருக்கிறா மூஞ்சி. அருகாமல் மந்திரி மந்திரி எங்க போனா? சவுண்டு அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி எங்க சொன்னான்னு கேட்டேன். நீங்க வந்து சுத்தனை பாருங்க. ஆமா, கரகரன்னு சுத்தனா. அந்த சுத்தல ஓடி போன பயந்து ஓட இடத்துல செத்துட்டாங்க. செத்து போட்டோம். ஆமாங்க. ஐயோ மந்திரி, அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி. ஆமா, இவ்வளவு நாளா நம்ம இடத்த பணிவிட வேலை செஞ்சான். ஆமா, எப்படி செஞ்சான்? ஆமா, அவனுக்கு அப்படி செத்து இருந்தால் அவனுக்கு ஜீவச்சடங்கு செய்ய வேண்டும். ஜீவச்சடங்கு செய்ய வேண்டும். அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி தோப்போம். தூங்கினாடா அவன் பாடிய. பேமானி சரி, பின்ன மகாராஜா சொல்லி விட்டாரு முட்டா. அவன் என்ன அடி அடிக்கிறான் தெரியுமா? சின்ன வயசுல போட்டு அவன் அடி அடிச்சிட்டேன். அதுக்கு கவுடியா இப்ப வாரம் எனக்கு அடி. இப்ப ரிவிட் வேண்டு விடுங்க. என்னடா தாக்கியா? எங்கடா கண்ணால எடுத்து மச்சி வை. அவர் என்ன சொல்றாரு? அவன் பாடியா தீவனா ஈமசடம் செய்யறாரு. பாடி கேக்குறானா? ஏன் ஆயா பாடி வீட்ல வச்சிட்டீங்க நானு. மாரி தீவனான்றாரு. பஞ்சத்துல சொல்றாரு. நான் இங்க சொல்ற மாதிரி போய் சொல்லு. இங்கிருந்து போறதுக்குள்ள அங்க போறதுக்குள்ள ஊர் ஜனங்க தடாப்டாளுங்கிறாங்க பாரு. செத்துவ பாவம் அனாத மனம் செத்து போச்சு சொல்லி ஏரி வேலை காசு முண்டால இருந்து 5-10 எடுத்து சத்துமா 5-10 போட்டு ஆளுக்கு அப்படியே கட்ட வச்சு அதுக்கு மேல அவன் கட்டி வச்சு மேல வச்சு சுத்தமா எரிச்சுட்டாங்க. சாம்பலா போச்சு போய் சொல்லு போ. தம்பி அத சொன்னதுங்க அந்த அடி அடிச்சான்டா. ஆமா, இத சொன்னா என்ன உயிரை விடுவானா? சத்தியமா நல்லா இருப்பான். ஒண்ணு பண்ண மாட்டான். நீ போன என் பேரு சொல்லு. செத்துட்டேன்னு மட்டுமே சொல்லு. சாம்பலா போட்டு போய் சொல்லு போ. மகாராஜா அவன் என்ன அதான் சொன்னா எங்கடா போய் கொடுத்த? மந்திரி என்னடா சொன்னா? பாடி என்ன? அந்த பாடி தான் பார்த்த பாரு. செத்து போன இடத்துல போய் பணத்தை பார்த்தா பணத்தை காண மகாராஜா. எங்கடா போச்சு? எங்க சொன்னது? அதாவது நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்கிறாங்க பாரு. ஆமா, ஊர் ஜனதான் ஒண்ணு கூடி கட்ட மேல கட்ட வச்சு அடிக்கி அந்த கட்ட மேல அவன் கட்டிய வச்சு எரிச்சுட்டாங்க சுத்தமா. ஓஹோ, நம்ம ஊர் ஜனங்க தடாப்டாங்க. ஆமா, கட்ட மேல கட்ட அடிக்கி. ஆமா, அது மேல ஏன் கட்டை அடிக்கி? கட்ட மேல கட்டடிக்கு. ஆமா, அது மேல ஏன் கட்டடிக்கு போட்டு சுத்தமா கொளுத்திட்டாங்க பாருங்க. அதானே? ஆமா, அப்படி கொளுத்தி இருந்தாலும் சரி வேகமாக சென்று பிடி சாம்பலாக இருக்கும் அல்லவா? அதை எடுத்துனு வா. வாடா பட்டி வாடா. ஏய்
சொன்னாரு இப்ப என்ன சொன்னாரு அவரு மயிர் புடுங்க சொன்னாரு. என்ன சொன்னாரு அந்த சாம்பலாவது எடுத்து சொல்றான்டா அவன். இப்ப நான் சாம்பல் போட்டு மயிர் புடுங்க போறானமா சாம்பல் கேக்குறான் நான் சொல்ற மாதிரி இங்கிருந்து போய் சொல்லு இங்கிருந்து போறதுக்குள்ள சத்தியமா நைட்டு சம மாய் வந்து ஊத்தி வர இப்ப பசு பசுன்னு கேட்க மாய் கேள்வி மேற்கு போன வெள்ளத்துக்கு சுத்தமா அடிச்சுன்னு போயிடுச்சுன்னு சொல்லி போ என்ன பி வந்து மேல் வந்து நம்பர் போய் ஓதுறீங்க மகாராஜா என்ன சொன்னா மகாராஜா அந்த இடத்துல போய் சாம்பல் பார்த்த மகாராஜா. ஆமா போட்டு போடுறீ. அவன் என்ன சொன்னான்? அந்த இடத்துல போய் சாம்பல் பார்த்த மகாராஜா. சாம்பல் போய் பார்த்தா அன்னைக்கு நைட்டு மழை வந்து பாரு. எங்க நைட்டு வந்து அந்த மழையில கேக் அடிச்ச மழையில மேற்கு வெள்ளம் போச்சு. சுத்தமா கண்ணீர் போச்சு மகாராஜா. அப்படியா? டேய் அப்படி கரைஞ்சி இருந்தாலும் சரி சரி இதெல்லாம் இங்க இருந்து ஓட்டமா ஆமா போய் சாம்பல் எடுத்துன்னு வரான்ற எடுத்துன்னு வரல. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் யாருப்பா? நான் தான் மகாராஜா. நீ தானா? எங்கடா போயிட்டா இப்ப என்ன சொன்னாரு மயிர் பிடிக்க சொன்னாரு. அவனை மரியாதை ஈத்துவானது பில்லுனா பில்லு முளைச்சிருக்கலாம் அந்த இடத்துல. இங்க இருந்து பாரு எங்க இருந்து வரிய ஆமா இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் யாரு நான் சொல்ற மாதிரி இங்க இருந்து போய் சொல்லு எப்படி இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆளு நானே தான் சத்தியமா நான் சொல்ற மாதிரி சொல்லு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் நானே தான் ஆமா சத்தியமா பண்ணி பாத்துப்போம் அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி என்ன தெரிவித்தான் மகாராஜா? சொன்னதே மறந்துச்சு மகாராஜா. மறக்க மாடா அடி அடி அந்த மாதிரி மகாராஜா. அப்படி சொல்லு. ஏய் பாரு வர சொல்றா. என்ன சொன்னா? என்ன சொன்னா? அதெல்லாம் சொன்னாங்க பாரு. ஆமா அது யாரும் கேட்டீங்கல்ல? அதெல்லாம் நானே தான். நீயே தான். ஆமா மகாராஜா. மகாராஜா தருணா ஒண்ணு பூரி இல்ல மகாராஜா. பூரி இல்ல இட்லி இல்லடா. ஏய் போய் கொஞ்சம் போடுவாங்க சாப்பிட்டு போ. ஆடு மகாராஜா வாங்குறல்ல. ஆமா மகாராஜா. ஐயோ நான் அதுக்காகறீங்க சத்தியமா அந்த ஆயா அப்படி ஆயுது எந்த ஆயா? என் சாண்ட விட்டு போய் அவனை போட்டு அடிக்கிறானு நல்லா இருக்கும் சத்தியமா எதிர்க்க யாரா அந்த ஆயா? அத மாதிரி எதிர்க்க உட்காந்துக்கிறாங்க ஏன்டா கண்ணியாட்டி அந்த ஆயா சத்தியமா வந்து போன ஆயா போய் காட்டுறியே. அவங்க சொல்றாங்க என் சாண்ட விட்டு போய் சத்தியமா காலை நல்லா அப்படியே பூடுவாங்க. ஏய் அப்படி சரி விளக்கம் என்ன தெரியுமா? ஒண்ணு பூரிப்பா புரிஞ்சு மகாராஜா. தெரிஞ்சுங்க வரையும் கதறிய தேவரெல்லாம் திசை மாறி சிதறியா ஓட வேண்டும். ஓட வேண்டும் அல்லவா? ஆமா மகாராஜா.
பலம் பலம் ஆமாங்க சத்தியமா நீ ஆள் இல்லாம ஆட மட்டும் போய் ஆடுது டேய் நான் பொட்டாடு கடாடு ஏய் அது மட்டும் தான் உனக்கு தெரியும் என்னுடைய பலம் எப்பேற்பட்ட பலம் அட 8 திசையில் உள்ள அதாவது 8 திசையில் உள்ள பட்டத்தியாளர் கொண்டு வந்து நேருக்கு நேராக மோதி விண்ணில் அறிந்து வீசுவேன் எதிர்த்த பேரை மண்ணில் அரைந்து சாடுவேன் சத்தம் காட்டிட அதன் முதல் தத்தளித்திட கால நின்று என்னை கண்ணை கண்டு கழித்திட கண்ட பெரும் கலங்கி ஓடிட தீரம்படுத்த இவர் தான் எமப்புண்டாசுவரன் எரிகண்டன் வருகிறார் என்றால் அகில உலகமும் தத்தளிக்க வேண்டும் அல்லவா அது மட்டும் தான் அவருக்கு விளக்கம் தெரியும் நானே இப்படின்னா ரொம்ப குடுத்தாத என்னடா என்ன கண்ணாடா ஐயோ ஜட்ஜி இப்படியே பாசம் போடுற போய் ஊட்டி போட்டு பொண்டாட்டி அப்படி அண்ணனாக விளங்கக்கூடிய யமகண்டன் யமகண்டா வரியாண்டு வரக்கூடிய யமகண்டன் ஆமாங்க எரிகண்ட வரியாண்டு வரக்கூடிய எரிகண்டன் அது மட்டும் தான் உனக்கு தெரியும் எங்க அண்ணனுடைய பலம் எப்படி என்னுடைய பலம் எப்படி எங்களுடைய குலமோ அவர்கள் குலம் அப்படி அரக்கர் குலத்திலே வந்து எரிகண்டாசுரன் என்று விளக்கம் அறிந்ததா நல்ல அரக்கர் குலம் அப்படி சொல்லு அரக்கர் குலம் யாவற்ற மாணவர்கள் இருந்தாலும் சரி என்னை ஜெயிக்க யாரால முடியுமாடா அப்படி இல்ல உனக்கு சொல்ல தெரியல உனக்கு பண்ண தெரியல மகாராஜா நீ எப்படி என்ன போயிடுத்து நீ சொல்லு எப்படி இந்த மாதிரி இருந்தா எப்படி அடிக்கணும் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் பிச்சை எடுக்கிற மாதிரியோ வித்த காட்டுற வித்த என்னடா மகாராஜா உனக்கு வித்து காட்டு தெரியல என்னடா வித்த அப்படி அரக்கர் குலத்திலே வந்த எரிகண்டா சூரன் என்று விளக்கம் அறிந்ததா என்னடா பிஸ்காம் அப்படி இருந்தாலும் சரி இன்றைய தினத்திலே எங்க அண்ணங்கிறார் பாரு யமகண்டங்கிறார் பாரு எங்க அண்ணன்டா நானே எங்க அண்ணன் சொன்ன பண்ணானே எங்க அண்ணன் பலம் எப்படி தெரியுமா எப்பேற்பட்ட ஆளு பல பயம் கொஞ்சம் தக்காளி பயம் ஆமா அது வந்தார் பாத்தியா அப்படி இருந்தால் எரிகண்டன் வந்திருக்கிறார் என்று அண்ணன் இடத்துல சென்று சிம்மாதனம் கொடு அது கொஞ்சம் சின்ன சிம்மாதனம் கிடையாது தங்கத்துல செய்து வச்சுக்கிறோமோ அந்த சிம்மாதனத்துல பாதம் அதுதான் தங்கத்துல செஞ்சு வச்சு தம்பி வந்திருக்கிறாரா? தம்பி வந்துட்டா மகாராஜா புடனா சொல்றேன். சரி எரிகண்டா சொன்னாரு
குயின் வந்து சொன்னாரு. கத்தியாலே வெட்டி போடுவேன் அவனை. எதுன்னு கேட்டியா? வாய் கண்ணு போட்டுக்கிறதுக்கு. அப்படியா? டேய், அண்ணா வந்துட்டாரா? ஓஹோ! தம்பி ஏய் கண்டா வணக்கம், 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 வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். அண்ணா பொட்டி செய்ய அண்ணா பொட்டி இந்த எரிகண்டாசுரன் வருவாடி வந்தான் அண்ணா. ஏய் தம்பி அட நீ வாதியா தம்பி வாதியா. தம்பி அண்ணா, என்னுடைய பாதாரம் இந்த கமல்களை செய்து சுபசேபத்தோடு வாழ கடவுள். அண்ணா, ஆ அண்ணா, தம்பி அண்ணா விட்டு வர்ற சொன்னாங்க அண்ணா. என்றைக்கு இல்லாதபடிக்கு இன்றைய தினத்திலே எரிகண்டாசுரனை அழைத்தாய் அல்லவா? தம்பி அண்ணா, எரிகண்டா எப்படி? எதற்காக உன்னை அழைத்திருக்கின்றேன்? என்ன காரணம்? அப்படின்னு கேட்கிற எது கட்டி போடுறது. ஏய் ஏன்னா எதற்கு தெரியுமா? மும்மூர்த்தி அவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும். ஓஹோ! இந்த மூயேழு உலகத்தையும் ஆஹா, யமலோகம் வரையும் ஆமா, நாமே அரசாட்சி நாமே ஆண்டார சாட்சி செய்ய வேண்டும். நாமளே ஆள வேண்டும். ஆமாண்ணா. ஆகையினால யாரிடம் சென்றால் நமக்கு வரம் கிடைக்கும்? ஆமாங்க, இத்தனை நாள் நம்மளுக்கு வந்து நாள் வரல. இன்னைக்குதான் நம்மளுக்கு நாள் வந்துருக்குது. எங்க போனோம் இப்போ? நேரா சாராயம் குடிச்சு கவலை வச்சு படுக்குது. சிக்க விஜயம் செய்ய வேண்டாம். யார் எங்க இருக்கிறார் என்று பார்க்க வேண்டாம். எங்கடா கூப்பிட கூட போயிருக்கிறேன். எங்கே யார் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டாம். ஆகட்டும். யாரை நம்ம வேண்டி துதித்தால் கொதித்தால் வருவார். ஆமாங்க. எல்லா தெய்வத்தையும் வேண்டிட்டேன். நான் என்ன சொல்றேன்? இருக்கக்கூடிய தெய்வத்தை எல்லாம் வேண்டேன். ஆமா, உண்மைதான். கப்பே வந்து நிப்பான். யாரு? கடங்காரன். ஏய், எங்க ரெண்டு பேரும் அப்படி அப்படி வந்து நின்னா கடங்காரா அப்படி பிச்சு பிடுங்கி அப்படி நடிக்கு ஓடி விடணும். அப்படியே போய் வெஞ்சு காமெடி போட பாருவாரு. அந்த மாரி ஓடணும். தம்பி எரிகண்டா எப்படி என்றால் இந்த நேரத்தில் எத்தனையோ தெய்வங்களை வேண்டி விட்டோம். ஆமா, கைலாயமூர்த்தி மட்டும் பார்க்கல. ஏன்னா கிட்டக்குது இல்லையா? ஆமா. கைலாசம் போறதுக்கு. ஏய், யார் கைலாசம்? யாரா கைலாசம்? கைலாசத்துக்கு அனுப்பாத. வாடா அப்படி இப்படி வா. மகாராஜ் இல்ல, சூத்துல புண்ணுக்குது மகாராஜா. ஆகினால பரமக்கடவுளை மட்டும் நான் துதிக்கவில்லை. ஓஹோ! அதனால அவர் பாதத்தை பணிந்து அவரிடத்திலே வணங்கி நம்ம துணிச்சல் எல்லாம் அடக்கி கைகால் நடுக்குதலை ஒடுக்கி பணிவாக நின்று அவரிடத்திலே வரத்தை கேட்டால் கொடுப்பார். பிறகு வாங்கி கொண்டு பெற்றுக்கொண்டு மூயேழு உலகத்தையும் நாமே கைப்பற்ற ஆள வேண்டாம். ஆமா, அதனால எங்க போகணும்? நேரா போய் கைலாயம். எங்கடா போகணும்? நேரா போய் சாராய கடைக்கு போய் ஆளுக்கு ஒரு கட்டிங் வாங்கி குடிச்சிட்டு அங்கே படுத்து வீட்டு காலைல ஏஞ்சி போங்க. இது டைம் சரி, நேரம் சரி. நம்மளுக்கு நம்ம இன்னும் நாள் வர்ற மகாராஜா. சரி, ஆனால் ஆகட்டும். அப்படி ஆனால் கைலாயம் சென்று கைலாயமதியை பார்த்து அவருடைய பாதத்தை வணங்க வேண்டும். சீக்கிரமாக சென்று கைலாயம் போக வேண்டும். அப்படியே ஆகட்டும். கைலாயமே கோவிலாக்கக்கூடிய இதோ பரமகாலம் தமிழ்நாடு வருகின்றார்.